ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் சிச்சுன்னா, இன்றைக்கு சிவராத்திரி சிவனுடைய ராத்திரி சிவராத்திரி. இன்றைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கணும். அதன் காரணத்தால் இன்றைக்கு என்னன்னு சொன்னால், நான் இன்றைக்கு கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்கு துக்கியமங்கலம் போகிறேன். இது பார்க் மெட்ரோவில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கிறது, பயங்கர வெளிச்சமாக இருக்கின்றது. இப்போ செட்டியாக 9 மணி. அப்போ இன்றைக்கு இரவு 9 மணி என்றபடியால் நாங்கள் இங்கே பூசைக்கு போகிறோம். அத்தோட இன்றைக்கு சிவராத்திரி, இரவுக்கு சிவராத்திரி. அத்தோட பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த வெளியே பாருங்க, அவுட் சைட்டை பாருங்க எப்படி இருக்கிறதுக்கு சொல்லி. இதில் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இங்கால ராமர் கோயில் இருக்குது. ராமர் கோயிலுக்கும் போனாங்க. மில்லுசா மணியை அடித்து போட்டு எல்லாரும் அங்கே இருக்கணும், தியானத்தில் இருக்கணும், சுவாமியை கும்பிடு கொண்டு வந்திருந்தார்கள். அதனுடைய மில்லுசா அடித்து போட்டு தான் போகணும். உங்களுக்கு அங்கால இன்னும் ஒரு மணி இருக்குது, அதையும் அடித்து போட்டு உங்களுக்கு அங்கே நந்தி இருக்கின்றது. நந்தி பக்கத்தால் போயிட்டு அங்கே போகணும்னு சொன்னால் 3 சுவாமி இருக்குது. ஒன்று சரஸ்வதி, இதங்க நந்தி இருக்குது. மற்றது ரெடி பண்ணிங்கன்னா பூசைக்கு ஆயத்தப்படுத்தினேன். சிவபெருமானுக்கு பூசைக்கு ஆரம்பிக்கணும். இங்கால என்னென்னா சுவாமி 3 சுவாமி இருக்குது. ஒன்று துர்க்கை, ஒன்று சரஸ்வதி, ஒன்று லக்ஷ்மி. இங்கால வேணுங்க இவ்வளோ அழகாக வச்சுக்கணும். இது சாய்பாபா, இவ்வளோ அழகாக சாய்பாபா வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்கின்றது. நல்லபடி எல்லாம் அவர்களுக்கு அந்த தொப்பியெல்லாம் வச்சு அழகாக இருக்கின்றது. இது ஒரு சிவபெருமான்கிட்ட அந்த கல் துத்துராய்ச்சி குட்டியெல்லாம் போட்டு சுற்றி அழகாக வச்சுக்கிறோம். காரணம் மற்ற இதில் எல்லா தானியங்களும் வச்சுக்கிறாங்க. சின்ன புது எல்லா தானியம், எவ்வளோ தானியம் இருக்கோ அவ்வளோ தானியம் இதில் பார்க்கலாம். அப்படியே துக்கியம்மன் கோயிலும் பார்த்துருக்கோம். துக்கியம்மன் கோயிலை பார்த்து எப்படி சுவாமி பூசை நடந்துருக்குறது. இப்போ 4 கால பூசை நடந்துருக்குறது. அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் நிறைய மக்கள் ஏன்னா வந்து கொண்டு இருக்கிறார். துக்கியம்மன் கோயில் என்னன்னு சொன்னால், நான் இங்கே வரும்போது இந்த கோயில் சின்ன பெரிய கோயிலாக இருக்குது. இந்த மகன் இந்த கோயிலில் முதல் தவண்டவர் என்னென்னு சொன்னால், இங்கே கொண்டு நான் விட்டேன்டா, வெள்ளிக்கிழமையில் விட்டேன்னா அந்த கோயிலை சுற்றி தவளை வேறு ஓடுவேர் விளையாடுவேர். இந்த கோயில் என்னுடைய பிள்ளைங்க கோயில். சுவாமி பூசை அதிகோட்டு அதை தீபம் பண்ணிட்டார். ஐயா தீபம் கொண்டு வேறு எல்லாரும் போய் தீபம் கொண்டு போட்டு மற்ற இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் இது மாலை வில்வம் மாலை, இந்த வில்வம் இல்லை கொடுத்தவர் ஐயா எல்லாருக்கும். மற்றோட உதுத்துராட்ச சின்ன இந்த 5 முகி கொடுத்தவர் எல்லாருக்கும் கொடுத்தவர். மற்றது என்னென்னு சொன்னால் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாரு. நல்லா கடலை, மற்றது ஆப்பாடு எல்லாம் கொடுத்தாரு. இனி பூசை எல்லாம் 12 மணிக்கு பூசை முடியும். அதுக்கு பிறகு இன்னொரு பூசை இருக்குது, 4 பூசை இருக்குது. 4 பூசை முடிந்த உடனே பேருந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு விரதகாரருக்கு அவர்களுக்கு சாப்பாடு இருக்குது. மற்றது இது பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு சும்மா அழகாக இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இந்த கோயிலில் இந்த பெயிண்டெல்லாம் அடிச்சோன்னு சொன்னால், இந்த விசா இருக்குல்ல, அந்த விசாவில் வந்தவர் விசிட்டிங் விசாவில் வந்தவர் தான். நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கட்டு அவர் சொன்னவர், அக்கா நாங்கள்லாம் இது பெயிண்ட் அடித்த நான் ஊரில் இதுக்கு காரில் ஓடி விளையாடினாங்க அக்கா, இங்கே வந்தவுடனே நாங்கள் பெயிண்டுகளெல்லாம் அடிக்க பழகிட்டோம்னு சொன்னவர். அவை தான் இந்த பெயிண்ட் அடித்தவே. தமிழாக்கெல்லாம் ஒர்க் பண்ணினவே, ஆனால் அவையோடு சேர்ந்து செய்தவே. எனக்கு பிள்ளையாரப்பாவுக்கு முன்னால் அரிச்சனை இல்லாமல் இருக்குது. நீங்கள் அரைச்சல் எல்லாம் வாங்கலாம். ஒரு அரிச்சனை 5 ரூபா. இங்கே அனுமானுக்கு நீங்கள் மாலை போடலாம், வெத்திர மாலை போடலாம். இல்லை 108 அனுமானை எழுதி போடலாம். அப்படி எழுதி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும். அதனுடைய நீங்கள் எழுதி போடுங்கள். மற்றது என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஃபுல்லாகவே எங்களுடைய சிவபெருமான் இந்த சிவராத்திரி கொண்டாடுறது.
நல்லா கொண்டாடினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்ட வரங்கள் எல்லாம் இறைவன் கொடுப்பார். அதன் காரணம் தான் எல்லாம் இறைவன் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.